شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ரமலானுடைய ஒரு இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகையை தொழுதவர்களாக, அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த நேரத்திலே அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக இந்த இரவு தொழுகையை நாம் ரமலானுடைய காலகட்டத்தில் தொழுகிறோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அந்த தொழுகை எதுக்கு தொழுகிறோன்றே தெரியாமல் தொழுதுட்ருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சரி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த தொழுகையினுடைய வரலாறு என்ன, அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க, இந்த தொழுகையில் பிரத்யோகமாக நம்ம என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும், அது நிறைய சகோதரர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் பார்க்குறோம். அதை இந்த சுருக்கமான நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய அடிப்படை, அதனுடைய முக்கியத்துவம், இந்த தொழுகையை தொழுது அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் என்பதை தான் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல்ல இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இது ரசூலுல்லாவுக்கு என்று சிறப்பாக இறக்கப்பட்ட தொழுகையான்னு கேட்டால் இது கிடையாது. நபிகள் நாயகம் நபியாக வருவதற்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் தொழுத ஒரு தொழுகை தான் இந்த இரவு தொழுகை. ஆனால் நாம் 8 ரக்காத் தொழுகிறோம். முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எவ்வளவு ரக்காத்து தொழுதாங்கிறது குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக வச்சிருந்தான். ரசூல்லா கூட சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை என்பது ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுட்டி காட்டுகின்றதை பார்க்கணும். ரசூல்லாவுக்கு ஃபஸ்ட்டு வகை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீன் இறங்கு. அடுத்து வரக்கூடிய வகை போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவரே முஸம்மில் என்று சொல்லக்கூடிய அந்த வகை வந்தவுடனே ரசூல்லாவை அல்லாஹ் இரவு நேரத்தில் நின்று நீங்கள் தொழுகுங்க என்று ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கடமையாக்கு. மற்றவங்களுக்கு யாருக்கும் இந்த தொழுகை என்பது கடமையாகலை. பிறகு ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு இந்த இரவு தொழுகையை 8 ரக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். 12 மாதங்கள் நபித்தோழர்கள் இந்த தொழுகையை தொழுகிறாங்க. 12 மாதங்களுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் அவர்கள் மெஹராஜுக்கு போயிட்டு வந்த உடனேயே, இரவு மெஹராஜுக்கு போகிறாங்க, காலையில் ஃபஜ்ரில் இறங்குறாங்க. இறங்கிய உடனேயே லுஹர்லிருந்து 5 நேர தொழுகை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கடமையாக்குறான். இந்த தொழுகை கடமையாக்கின பிறகு அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்களுக்கு என்ன சொல்லி காமிக்கிறான்டா, உன்னுடைய சமுதாயத்திற்கு ஏற்கனவே தஹஜ்ஜத்தை நம்ம கடமையாக்கணுமா இல்லையா? நீ 12 மாதம் நீங்கள் தொழுதீங்க, அது அல்லாஹ் உங்களுக்கு இனிமேல் கொண்டு கடமை இல்லை. அதை அல்லாஹ் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கிவிட்டான். அந்த தொழுகை உங்களுக்கு கடமை இல்லை, விருப்பப்பட்டவர்கள் தொழுது கொள்ளலாம். ஆனால் நபியே, அல்லாஹ் உமக்கு இந்த தொழுகையை கடமையாக்கிறான். அப்போ ரசூலுல்லாவுக்கு இந்த தொழுகை என்பது மரணிக்குகின்றவர் அவர்களுக்கு அல்லாஹ் இதை கடமையாக்கியிருக்கான். நமக்கு ஒரு சிறந்த சுன்னத்தாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது ஒரு தகவல். அடுத்தது, நபிகள் நாயகம் அவர்கள் திருமறை குர்ஆனிலேயே அல்லாஹ் இந்த தொழுகையை தான் குர்ஆனிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 5 நேர தொழுகைக்கு கூட குர்ஆனில் ஃபுல்லாக ஆதாரம் இல்லை, ரசூலுல்லாவுடைய ஹதீஸிலிருந்து தான் நம்ம அதை விளங்கிக்க முடியுது. ஆனால் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஸலாத்துல் லைல் என்று 2-3 இடங்களில் இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகின்றதை நம்ம பார்க்கணும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா இஷா தொழுகைக்கு பிறகு இதை தொழுதாங்க. ஆனால் சிறப்பு என்று அல்லாஹ் சொல்லுவது எது என்றால், தூங்கி எந்திரிச்சு தொழுகக்கூடிய நேரம்தான். எப்படி குர்ஆனுடைய வசனம் வருதுண்டா, அவர்கள் தங்களுடைய தூக்கத்தை விட்டு விலகிவிட்டு இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக எழுவார்கள். எந்த நேரம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இரவினுடைய 3ஆம் பகுதியில் அவங்க எந்திரிப்பாங்க.
இந்த நேரத்தையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இரவனுடைய 3ஆம் பகுதியில் எழுந்து அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள், என்னுடைய அடியார்களில் சிலர் இந்த காரியத்தை செய்வாங்க என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை பார்க்கணும். அப்போ இரவு நேரத்தில் தொழுகுவது நமக்கு ரசூலுல்லாஹ் ஹதீஸில் பார்க்குறோம். சிறப்பு என்பது எது என்று பார்த்தால், நம்ம தூங்கி அந்த நேரத்தில் ஒருத்தன் எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. இப்போ நீங்கள் இசா தொழுதுட்டு பட்டுன்னு தொழுதுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடிடுவீங்க. ஒரு பெரிய சிரமம், ஒரு கஷ்டம் உங்களுக்கு இப்போ வரவே வராது. ஆனால் 3 மணிக்கு எந்திரிங்க பார்க்கலாம், டெஃபினட்டாக எந்திரிக்கவே முடியாது. இந்த நோம்புனால சகருக்கு 4:15 எந்திரிக்கிறமே தவிர, நோன்பு இல்லாத நேரத்தில் 3 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கும். அந்த நேரத்தில் தான் ஆழ்ந்த உறக்கம் ஒரு மனுஷனுக்கு வரும். இப்போ அந்த நேரத்தில் ஒருத்தன் தூக்கத்தை தியாகம் பண்ணி அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக எந்திரிச்சு தொழுகிறான்ல, அதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதற்குத்தான் இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் அந்த நேரத்தில் தன்னுடைய ரஹமத்தை இறக்கி கீழ்வானத்தில் அல்லாஹ் கேட்குறான். என்ன கேட்குறான்டா, இந்த நேரத்தில் என்னிடத்தில் துவா கேட்குறவங்க யாரு? உங்கள் இறைவனிடத்தில் உங்கள் தேவைகளை கேளுங்கள். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை வீண் போகாது, அல்லாஹ் முழுமையாக தருவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நேரம், இந்த நேரத்தில் கேளுங்க, இந்த நேரத்தில் 100க்கு 100% துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அது முக்கியமான ஒரு நேரம். எந்தெல்லாம் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு நேரம் ஒன்று இருக்குதுண்டா, அது தஹஜ்ஜுடைய நேரம். அப்போ அல்லாஹ் ஒரு ரஹமத்தோட, மற்ற நேரத்தில் அல்லாஹ் 10ஆம் பதுவுமாக கேளுங்கன்னு சொல்லிடுவான். ஆனால் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கும்போது அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கீழ்வானத்துக்கு இறக்கிறாங்கிறவங்க. அல்லாஹ் இறங்கி கேட்குறான். வேறு எந்த துவாவுக்கு அல்லாஹ் இறங்கி கேட்கறதுங்கிறது ஒரு சிறப்பாக நம்ம பார்க்கல. அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வே இறங்கி ஏன் கேட்கல என்று அல்லாஹ் எதிர்பார்ப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான 2வது செய்தி. 3வது மிக முக்கியம் என்னான்டா, நீங்கள் திருமறை குர்ஆனில் தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். பொதுவாக சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடு, பொறுமையை கொண்டு உன் இறைவன்ட்ட உதவி தேடு. இப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ் இந்த உதவி தேடக்கூடிய வசனங்கள், உதவி தேடக்கூடிய இபாதத்துகளை சொல்லிட்டு போவான். ஆனால் தஹஜ்ஜுத்தை மட்டும் ஒரு விதிவிலக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, என்ன உதவி கேட்கணுங்கிறத அவனே உங்கள்கிட்ட சொல்லித்தரான். மற்ற நேரத்தில் இது கேளு, அதை கேளு, இதை கேளுன்னு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒரு வணக்க வழிபாடு செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆனால் ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு இதை தான் நீ கேட்கணும், அதுக்கு பிறகு மற்றதையும் கேளு, இது மையமாக கேளு என்று அல்லாஹ் சொல்வது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நேரத்தில் எழுந்து கேளுங்கள், இஸ்தாஃபுருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அந்த நேரத்தில் அல்லாஹ் பாவ மன்னிப்பை கேட்க சொல்கிறான்? எத்தனையோ விஷயம் இருக்குது. சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இருக்குது, அதை கேட்க சொல்லலாமா இல்லையா? நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது தான் இத்தனை நம்ம தொழுகை இபாதத்தில் பண்ணுறோம். இறைவா, அதை கேட்க சொல்லலாமா இல்லையா? இல்லை சொர்க்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரா வேணும், அதுக்கு ஏன் இதையெல்லாம் கேட்க சொல்லாமல் ஏன் பாவ மன்னிப்பை அல்லாஹ் கேட்க சொல்கிறான்? என்ன காரணம்? எதுக்கு அல்லாஹ் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை குர்ஆனில் அல்லாஹ் வைக்க மாட்டான். அது அல்லாஹ் வைக்கிறான்டா, அதில் என்னமோ ஒரு மர்மம் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்திற்கான விளக்கத்தை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எப்படி சுட்டி காட்டுகிறான் என்றால், பல நபிமார்களுடைய அந்த மோசமான சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கக்கூடிய சம்பவங்கள் குர்ஆனில் பார்க்கும். இடி முழக்கத்தை கொண்டு, பூமியினுடைய நிலநடுக்கத்தை கொண்டு, தண்ணீரை கொண்டு, அது மாதிரி காற்றை கொண்டு, பல வகையில் அல்லாஹ் அநியாயக்காரங்களை அழிக்கிறான். இப்படி அழிக்கும் பொழுது அல்லாஹ் எடுப்பு டக்குன்னு அழிக்க மாட்டான். கடைசியான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தர்றான். நீ எவ்வளவோ தப்பு பண்ண,
உனக்கு கடைசியான ஒரு சான்சஸ். என்ன சான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை தப்பு செஞ்சில்ல, சரி நான் செஞ்சது உண்மைதான், இறைவா என்னை மன்னித்து விடு என்று எங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திருந்து, நீ இவ்வளவு அநியாயம் செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிட்றேன் என்று அல்லாஹ் எல்லா சமுதாயத்திற்கும் இந்த விதி விலக்க வைப்பான். மன்னிப்பு கேட்டுட்டாடா விட்டுறான், மன்னிப்பு கேட்கலாண்டா அல்லாஹ் அவனை அழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஜ்ருடைய நேரம். மன்னிப்பு கேட்பதற்கு கடைசியான ஒரு வாய்ப்பு எந்த நேரம் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜுடைய நேரம். இதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மர்மம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்துக்கு போகிறார். அல்லாஹ்வை வணங்குன்னு அந்த சமுதாயத்துக்கு சொல்கிறாரு, கேட்கவே இல்லை. பல வருஷம் சொல்லி சொல்லி பார்த்துப்பட்டு கடைசி என்ன முடிவுக்கு வர்றாரு, இன்னும் இவங்க திருந்த மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட துவா கேட்குற, இறைவா இந்த சமுதாயத்தை அழிச்சு இவனை நீ அழிச்சு நாசமாக்கிற துவா செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போன உடனேயே அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு சில அடையாளத்தை இறக்குறான். என்ன அடையாளம் குர்ஆனில் இல்லை, கொடூரமான அடையாளம் இறங்கிறத பார்த்த உடனேயே அந்த மக்கள் பயந்துடுறாங்க. உடனடியாக யூனுஸ் சொன்னது கரெக்டு தான், நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் எல்லாருமே அந்த மக்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அழுகிறாங்க. அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்ட உடனேயே அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கலை, விட்டுறான். யூனுஸ் சொன்னார், கேட்கல, அடையாளத்தை பார்த்த உடனே திருந்திக்கிட்டான்ல, இனி ஒழுக்கமாயிரு என்று அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கலை. இது குர்ஆனில். அதே போல் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் ஓரினை சேர்க்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூட பெரிய அளவு பண்ணான். அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு கெடு விதிக்கிறான். இந்த யூனுஸ் நபியினுடைய ஆப்போசிட்டாக தான் இது நிற்குது. அப்போது மலக்குமார்கள் ஃபஸ்ட்டு வர்றாங்க. இப்ராஹிம் நபிகிட்ட உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று ஒரு நற்செய்தி சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்கிறாங்க, லூத்தினுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு நேரம் குறிச்சிட்டான், டைம் குறிச்சிட்டாங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி வேண்டாம் விட்டுருங்களா, திருந்துட்டோம், அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் சொல்லிட்டு 2 நபி ஒரே சமுதாயத்தில் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த நபி. லூத் நபியினுடைய சமுதாயத்தில் போய் லூத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ இத்தனை நாள் சொன்ன, எவ்வளவோ உபதேசம் பண்ண, இவங்க திருந்தலை, அதனால் அல்லாஹ் உனக்கு என்ன கட்டளை போடுறான்டா, இந்த ஊரை விட்டுட்டு ஈமான் கொண்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்கள அவர்களை அழைச்சிட்டு ஊரை விட்டு நீ போய். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேரத்தை குறிச்சிட்டான். உடனடியாக அவர் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஈமான் கொண்டவங்களை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு வேகமாக காலி பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஊரில் விட்டு அப்படி போய் இந்த ஊரினுடைய எல்லை பார்டர்கிட்ட அடுத்து வேற ஒரு ஊர் வருது. அந்த இடத்துல வந்த உடனே தான் அது வரைக்கும் அல்லாஹ் இவங்க போகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தான். இந்த ஊரினுடைய பார்டர் தாண்டும் போது திடீர்னு மழை வருது. எந்த மாதிரி மழை வருதுன்னா நெருப்பு மலை அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் லகனத்தாக நெருப்பு மலை இறக்கும் போது எப்படி இறங்கும், எங்கேயும் ஓட முடியாது. எந்த இடத்துல மேலேருந்து அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போரில் நடக்கிறத விட கடுமையாக அல்லாஹ்வுடைய லகனத்து மாதிரி வெறும் நெருப்பாகவே கொட்டுது. அந்த நெருப்பில் அவங்க கத்தனை கதறல், அவங்க போட்ட சத்தம், ஊரே கதறினா எப்படி இருக்கும். ஒட்டுமொத்தமாக அல்லமீன் காலனி பிலால் எஸ்டேட்டை திடீர்னு ஒரு இடத்துல நின்று காட்டுத்தனமாக உயிரை கையில் பிடிச்சி கத்தனா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஊரே அலறுது. ஆம்பளை பொம்பளை எல்லாமே அலறாங்க. அடுத்தது அலற சத்தத்துக்கு எந்த அளவுக்குண்டா லூத் நபியினுடைய அந்த எல்லையில் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா, ஊரை தாண்டிட்டு இருக்கிறாங்களா, அவங்க காதுக்கே கேட்குது அந்த கூச்சல். அதில் லூத் நபியினுடைய பொண்டாட்டி பிள்ளைய குடும்பத்தாரெலாம் இருக்கிறாங்க. உடனடியாக அவருக்கு ஒரு இரக்கம் வந்துடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் லூத் நபிக்கு வஹி அறிக்கிறான், நபியே அல்லாஹ் தன்னுடைய லகனத்தை இறக்குறான், நீ திரும்பி பார்க்காத, அவர்கள் அல்லாஹ் அழிச்சிட்டு இருக்க அந்த காட்சியை நீ பார்க்காத என்று அவர்களுக்கு வகி அறிவி நீ போயிருந்தா. அப்படி அவர் பாட்டுக்கு வேற ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊரில் அந்த நெருப்பு இறக்கி அதில் எரிஞ்சு நாசமாகி கண்ட துண்டமானவங்களை எப்படி கிளியர் பண்ணுறான்னு பாருங்க. அல்லாஹ் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஜேசிபி எல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணலை.
அந்த ஊரையே தோசையை திருப்புற மாதிரி திருப்பி ஒரு அடி, கீழே இருக்கிறது மேலே வந்துருச்சு, மேலே இருக்கிறது கீழே. இப்படி ஒரு சொல்லிட்டு இப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்ததற்கான அடையாளம் இல்லாமல் நாம் ஆக்கினோம் என்று இந்த வசனம். இதில் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தஹஜ்ஜுடைய நேரம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்தான். அந்த நெருப்பு மலையை அல்லாஹ் இறக்கும்போது கடைசி வாய்ப்பு, நீ திருந்தலை, அலா லூத்தின் நஜ்ஜைனாகும் பி சஹர், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை அழித்தான் என்று குர்ஆனுடைய வசனம். அப்போ இந்த இரண்டு நபிமார்களுடைய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் என்பது இறைவன் அநியாயக்காரர்களை அழிப்பதற்காக அல்லாஹ் எடுத்துக்கொண்ட சமுதாயத்தில் சில சமுதாயத்தை அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அழிச்சிருக்கான். அதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. அது மோசமான ஒரு நேரம். அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை இறக்கி அல்லாஹ்ட்ட நீங்கள் பாவம், அந்த நேரத்தில் நம்ம அசால்ட்டாக ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட ஒரு நேரம் என்பது அல்லாஹ் இந்த தஹஜ்ஜத் தொழுகையில் சுட்டி காட்டுகிறார். ரசூல்லா கூட ஒரு கட்டத்தில் தன் வாழ்க்கையிலே பயந்த ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரசூல்லா பள்ளியில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மழை வர்ற மாதிரி மேகமெல்லாம் கருகருன்னு ஆயிடுச்சு, கட்டங்கரையண்டு ஆயிடுச்சு. வெயிலே கிடையாது, பார்க்கறதுக்கு ஒரு கொடூரமாக வானத்தில் தெரியுது. இதை பார்த்தோன்னே ரசூல்லா நேராக பள்ளிவாசலுக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காரல, அங்கிட்டு அங்கிட்டு நடக்கிறாங்க, கைகால உதறது, வேத்து பூத்து. சஹாபாக்கள் பார்த்துட்டு இவங்களும் சேர்ந்து பயப்படுறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் நாங்கள் பார்த்தது கிடையாது. சமாதானமாக இருப்பாருக்கு, சமாதானம் பண்ண வேண்டிய அவரே இப்படி கிழக்கும் மேற்குமாக இப்படி அலறி அடிச்சுட்டு அங்கிட்டு நடக்கிறார். கொஞ்ச நேரத்தில் மதீனாவில் மழை வருது. வந்த பிறகு தான் பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து தம் மேல் இருக்கக்கூடிய வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விடுறாங்க. சஹாபாக்கள் ஓடி வந்து என்ன ஆச்சு, என்ன சம்பவம், என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதே மாதிரியான ஒரு கருமையான மேகத்தை தான் அல்லாஹ் ஆது சமுதாயத்துக்கு கொண்டு வந்தான். அவங்கெல்லாம் இது நமக்கு பெரிய மழையை கொண்டு வருது, பெரிய காற்று அடிக்கிறதை பார்த்து போட்டு மழை வருண்ட ஒரு சந்தோஷத்தில் இருந்தான். அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் ஆரம்பித்த அடையாளம் அதுவாக இது இருக்குமா என்று நான் பயந்தேன். அல்லாஹ் மலையை இறக்கின பிறகுதான் எனக்கு நிம்மதியே வந்தது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சுட்டி காட்டினார். இப்போ அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட கேட்ட வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவா எங்களை மன்னிச்சிரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்னமோ ஒரு டீ குடிக்கிற மாதிரி, ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் நபியாக 40 வயசில் ஆகிறாரு, 63 மௌத்தா போகிறார். அவர்கிட்டருந்து வந்தது தான் இந்த குரானு, ஹதீஸு, புகாரி எல்லாமே. நம்ம இன்றைக்கி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வியாபாரம் எல்லாமே அவர்கிட்டருந்து வந்தது தான். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரத்தில் சொன்ன 2 வார்த்தை என்ன? அல்லாஹு மஃபர்லி வர்ஹம்னி, இறைவா என்னை மன்னிச்சிரு, உன் கருணையை எனக்கு காட்டு. இது ரொம்ப முக்கியம். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு தான் இக்ரா பிஸ்மிலேருந்து முழு குரானும் வந்துச்சு. இந்த குரான் எவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தையெல்லாம் இருக்குது. அதை எதையும் கேட்கல. கடைசியை கேட்டது என்ன? ஒட்டுமொத்தமாக என்னுடைய 1 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்ததில் என்ன தப்பு இருக்கோ அதை கடைசி நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு. எல்லாத்தையும் சேர்த்து கேட்டுட்டாங்க. அடுத்து வரஹம்னி, உன்னுடைய கருணை எனக்கு வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைண்டா நீங்கள் தொழுகை, நோன்பு, இந்த ஜக்காத்து, தான தர்மத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கம் போகலான்னு பகல் கனவு காணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் அல்லாஹ் சொன்னான்னு செய்கிறீங்க, அவ்வளவுதான். இது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடாது. அல்லாஹ்வுடைய கருணை ஸ்பெஷலாக எவன் மேலே இருக்குதோ அவன் தான் போக முடியும். இதை நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க. உங்களுடைய வணக்க வழிபாடுகளை வச்செல்லாம் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் போக முடியுங்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து. நபித்தோழர்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு இந்த ஹதீஸை கேட்டாலே ஒரு மாதிரியாக இருக்குது. இனிமேல் கொண்டு எதுக்குப்பா தொழுகணுங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வருது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு 14 மணி நேரம் நோன்பை வச்சுக்கிட்டு தொழுதுக்கிட்டு கடும்பையில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு
இது சொர்க்கம் போக முடியலன்னா சரி எங்கள் நிலைமை விடுங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள் மீது குர்ஆன் அல்லாஹ் இருக்கிற உங்கள் நிலைமை. ரசூலுல்லாஹ் என்ன பதில் தெரியுமா? எனக்கு அதுதான்ப்பா கதின்ட்டான். உனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய வணக்க வழிபாடு, நான் செஞ்ச இபாதத்து இன்னைக்கு 8 ரக்காத்து நம்ம கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் தொழுதுருச்சு. ரசூலுல்லாஹ் வீட்டில் இந்த தஹஜ்ஜத் தொழுகையை 1 ரக்காத்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தொழுகுவாங்க. காலெல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்து நிசா இதை ஓதணுண்டால் நமக்கு 3 நாள் தேவைப்படுது. அவ்வளோ பெரிய சூறாவை நின்று ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அவங்களே சொர்க்கம் போக முடியாதுங்கிற அளவுக்கு வருதுண்டா. அப்போ கேட்குறாங்க, என் நிலைமை அப்படித்தான், இப்போ என்ன இதுக்கு தீர்வு? அல்லாஹ்வுடைய கருணை தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய கருணையை அருள் இல்லைன்னா போக முடியாது. அப்போ இந்த கருணை எதுக்குள்ள மறைஞ்சு இருக்குது? பாவ மன்னிப்பில் தான் இருக்குது. அதுதான் முக்கியம். இந்த பாவ மன்னிப்பு கேட்கும்போது தான் நான் அடிமை, நீ எஜமான், உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே இதுதான். இதை நீங்கள் கேட்கணும். இந்த ரமலானுங்கிறதுக்கு சும்மா மற்றது எல்லாம் 2ஆம் பிரச்சனை. முதல் என்னன்னா அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி. எவ்வளோ பெரிய இம்பார்ட்டனாக இந்த வார்த்தை அல்லாஹ் வைக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவு எத்தனை மாதம்? 1000 மாதம், 84 வருஷம். அது 5 இரவில் ஏதோ ஒரு இரவில் தான் குர்ஆன் இறங்கினால அந்த நாள் என்பது 1000 மாதம். மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் 13 மணி நேரம், 14 மணி நேரம். 1000 மாதம் 84 வருஷம்டா. அது நம்ம அந்த வருஷம் கூட நம்ம இருக்க முடியாது. 60லேயே எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு இரவுக்கு தான் மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் மலக்குமார்கள் இறங்குறாங்க. எந்த இரவிலையும் இறங்குற, பாக்கி இரவில் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒன்று ஜிப்ரீல் வந்துட்டு போவாங்க, மீகாயில், அவ்வளோதான். எல்லா மலக்கு இறங்குற ஒரு இரவு இருக்குண்டா அது குர்ஆன் இறங்கின இரவு. அந்த இரவில் என்னென்னமோ வணக்கபடி இரவு தொழுகை தொழுகுங்க, குர்ஆனை ஓதுங்க, என்னென்னமோ செய்யுங்க. என்ன கேட்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப ஃபஃபில். இறைவா, பாவ மன்னிப்பை நீ விரும்புகிற, எம்பாவத்தை மன்னிச்சு. 1000 மாதத்துக்கு ஈக்குவலான ஒரு இரவில் என்னத்தை கேட்க சொல்கிறாங்க? ஏன் சொர்க்கத்தில் 10 ஏக்கரை கேட்கலாமா வேண்டாமா? சொர்க்கத்திலே மிகப்பெரிய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸு கேட்கலாமா வேண்டாமா? இந்த ஊரில் அழகான பிள்ளைகளை மேலே வச்சிருக்கிறான் அல்லாஹ், சொர்க்கவாதிக்கு தர்றார். அது ஒரு 10 கேட்கலாமா இல்லையா? அதையெல்லாம் அல்லாஹ் விரும்பலை. 1000 மாதத்துக்கு ஈக்குவலான இதில் நீ கேளு, நீ பாவ மன்னிப்பு கேளு. அப்போ தான்டா நீ என்னுடைய அடிமை, நான் எஜமான். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அடிப்படையில் தஹஜ்ஜுண்டால அதை நீங்கள் ரமலானில் தொழுதாலும் சரி, ரமலான் அல்லாத நாட்களிலே எல்லா நாள்லையும் தொழுதாலும் சரி, எதை கேட்குறீங்களோ, கேட்காம மறந்து போகிறீங்களோ, அது 2வது பிரச்சனையே இல்லை. பாவ மன்னிப்பை போட்டு மறந்துடாது. அது அல்லாஹ் கேட்க சொன்னது. அல்லாஹ் பர்டிகுலராக இதை கேளுன்னு அவன் சொல்லி இருக்கும்போது அதை மையமாக கேட்கணும். அப்படி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.